மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 18 முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது ஆமே ஸ்தோத்திரம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 18 முதல். இயேசு உலகத்தில் இருக்கும் பொழுது அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். உலக ரட்சகராகிய இயேசு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது சாமின் உலகத்தில் சகலவற்றையும் படைக்கும் போது குமாரனாகிய கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு கூட இருந்தவர். ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். அவர் சகலமும் பூமியில் சகலமும் உழவாக்கும் போதும் குமாரனாகிய கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் செல்ல பிள்ளையாய் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தவர். பாருங்கள், வேதம் சொல்லப்படுகிறது, பாவிகளாகிய ஜனத்தை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்ததான இயேசு மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசித்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே பேய் பிடிக்கப்பட்ட லேகியோன் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் 6000க்கு மேற்பட்டதான பிசாசுகள் அவனுடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது அந்த தேசத்தில் இயேசு வருகிறார் என்று கேட்ட பொழுது பிசாசானவன் அந்த மனுஷனை அலைக்கழிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. இயேசு கடந்து வருகிற படகிலே காற்றும் கடலும் அடிக்க பண்ணி ஆமென் ஸ்தோத்திரம் அந்த தேசத்தில் கடந்து வராமல் இருக்க பலவிதமான பிரச்சனைகளை கடத்தி விடும் பொழுது ஆமென் உலக ரட்சகராகிய இயேசு அந்த போராட்டத்தின் நடுவில் வெற்றியை பெற்றுக் கொண்டவராய் அந்த பட்டணத்தில் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை கண்டவுடனே அந்த பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷன் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டதான சில பிரதிகூலத்தின் நடுவிலும் கர்த்தர் அந்த பிசாசுடைய கிரியைகளை அதட்டி ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்த மனுஷனை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. குணமாக்கப்பட்டதான மனுஷன் அவன் இயேசு அந்த பட்டணத்தை விட்டு அவன் திரும்பி போகிற வேளையில் அவன் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நாம் படித்தோம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் அங்கும் இங்கும் சவுண்ட் சிஸ்டங்களை கட்டி வச்சு பரஸ்யமாய் சுவிசேஷத்தை சொன்னாலும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் போகிற ஜனத்தொண்டையில் பாருங்கள், பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷன் இயேசுவினால் விடுவிக்கப்பட்ட போது இயேசுவோடு கூட இருக்க அனுமதி கேட்டுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. என்னை கேட்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சட்ட நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட விடுதல் நிமித்தமாய் அவன் இயேசுவோடு கூட இருக்க விரும்புகிறான். காரணம் 6000க்கு மேற்பட்ட பிசாசுக்கள் அவனுடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது அவன் அந்த தேசமே அவனால் பயப்பட்டு கல்லறைகளில் வாசம் பண்ணுகிற மனுஷன் அந்த வழியாய் போகிறவர்களை உபத்திரவிக்கிற அனுபவங்களிலூட கடந்து போன காரணத்தினால் அந்த தேசத்துக்கு பயமான திகில்களை உருவாக்கி கொண்டிருந்ததான அந்த மனுஷனை இயேசு விடுவித்த பொழுதோ ஊரில் யாருக்கும் இயேசுவோடு இருக்க மனமில்லாமல் போனாலும் பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷன் இயேசுவோடு கூட அந்த இடத்திலே இருக்க விரும்புகிறான். ஹல்லேலூயா. நான் உம்மோடு கூட வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த போராட்டத்திலும் பிசாசு பிடிச்சவங்கன்னு சொல்லும்போது யாருக்கும் பிடிக்காது. மகதலேனாள் மரியாதை குறித்து பார்க்கும்போது அவன் 7 பேய்கள் பிடிக்கப்பட்டவளாய் தேசத்திற்கே பிடிக்காதவளாய் எல்லாரும் வெறுக்கப்பட்டவளாய் இருந்த மகதலேனாள் மரியாதை இயேசு ரட்சித்த போதோ அவள் இயேசுவுடைய கல்லறை மட்டும் பின் சென்று கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த ராத்திரி வேளையில் என்னை கேட்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவிலுடைய ஏதாகிலும் விடுதல்கள் நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காய் வாழணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரிலிருந்து ஏதாவது பெற்றுக்கொண்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இயேசுவிலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொண்டோமானால் ஆமென் மரண பரியந்தம் ஆண்டவருக்காக உண்மையாயிருக்கணும். ஹல்லேலூயா. கொரோனா காலகட்டத்தில் ஆக்சிஜன் அடைச்சி ஆமென் ஸ்தோத்திரம் ஆக்சிஜன் கிடைக்காம செத்து போன எத்தனையோ பேர் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளிலும் நாம் இழுத்து விடுகிற ஆக்சிஜன் எத்தனையோ விலை மதிப்புள்ளது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எவ்வளவு உழைத்தாலும் ஆக்சிஜனுக்கு விலை கொடுக்க முடியாது. அவ்வளவு விலை மதிப்புள்ளதான ஆக்சிஜனை கர்த்தர் எல்லா நாட்களிலும் நமக்கு இலவசமாய் கொடுத்து நம்மை வழி நடத்தும் போது இந்த தெய்வத்தை போல வேற தெய்வம் யாருமே இல்லை. ஹல்லேலூயா.
ஆகையால் வாழ்நாளெல்லாம் இந்த இயேசுவுக்காய் நானும் நீங்களும் வாழணும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இயேசுவுக்காய் வாழ விடுதலையாக்கப்பட்ட பூத கிறிஸ்தனாகிய மனுஷன் இயேசுவினிடத்தில் வந்து நான் உம்மோடு கூட வர வேண்டும் என்று வாஞ்சியோடு கேட்டுக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவத்தை நமக்கு அங்கே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு அவனோட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 19ஆம் வசனம் ஒன்று வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறாரு, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தது ஒண்ணு, ஆண்டவர் இரக்கம் கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. போராட்டத்தின் நடுவில், பிரச்சனையின் நடுவில், வேதனையின் நடுவிலே அந்த ஆமென் மனுஷனோடு கூட கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 2 இரக்கம் செய்தவனை விடுதலையாக்கி இருக்கிறார். அப்படியானால் ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் உனக்கு செய்ததை நீ உன் குடும்பத்தில் போய் சொல்லு என்று சொல்லி அனுப்பும் போது ஆமென் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவித்துக் கொள் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் என்ன செய்தானா? 20ஆம் வசனம் ஒன்று வாசிங்க பாப்போம். இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். தெக்கப்போலியா நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தன்னுடைய வீட்டில் போய் இயேசு தனக்கு செய்ததை சொல்லிவிட்டா அந்த மனுஷன் வீட்டில் போனது மட்டுமல்ல, அந்த தேசம் தெக்கப்போலிய தேசம் முழுமையாய் சாட்சி சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இது கேட்கும்போது சாட்சி சந்தோஷம் உண்டு? நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷமானோமே, எத்தனை பேரோட சுவிசேஷம் சொல்லுகிறோம், ஆண்டவர் செய்த நன்மைகளை எத்தனை பேருக்கு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலும் என்னை கேட்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு செய்தவைகளை, கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களையும் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காய் சொல்ல வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ அடையாளங்கள், அற்புதங்கள், நன்மைகள் கர்த்தர் செய்தும் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி இல்லாமல் இருக்கிற அனுபவங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளை துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ விடுதல்கள் அனுபவித்தும் தெய்வ சமூகத்திலே நன்றி இல்லாத அனுபவங்களிலே கடந்து போகிற ஜனத்தண்டையில் ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே சபையோடு தேசத்தோடு சொல்லுகிற வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம், நாம் பார்க்கும் இடத்தில் ஹல்லேலூயா நம்முடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, நம்முடைய தேசத்திலும் கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக சபைகளின் உள்ளறைகளில் ஆமென் ஸ்தோத்திரம் தேசத்திலே, குடும்பத்திலே, தன்னுடைய வாழ்க்கையிலே சாட்சி இல்லாத அனுபவங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் உண்டு. இந்த ராத்திரி வேளையிலும் என்னை கேட்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேசத்தில் கர்த்தரை குறித்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வெளிப்படட்டும். எத்தனையோ ஆபத்தான சூழ்ச்சிகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்தார். ஆனால் ஆமென் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அறிவில்லாத அந்த மனுஷன் ஆமென் கர்த்தர் விடுதலை ஆக்கின பொழுதோ கல்லறைகளில் வாசமாயிருந்தவன், பிசாசினால் பிடிக்கப்பட்டவன், அந்த தேசத்திற்கே கேவலமான அனுபவத்திலே ஆமென் இருந்த மனுஷன் கர்த்தர் அவனை விடுவித்த போது தன்னுடைய தேசம் எல்லாம் போய் ஆமென் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினான். ஆனால் இந்த ராத்திரி வேளையில் என்னை கேட்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் செய்த உபகாரங்களை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துவிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் தீர்மானம் தண்ணீரில் எழுதப்பட்ட எழுத்துக்களை போல மாய்ந்து போன அனுபவத்திலே கர்த்தரோடு எடுத்த தீர்மானத்தின் உள்ளறைகளில் இறங்க முடியாதபடி இன்றும் ஆமென் ஸ்தோத்திரம் குளத்தினுடைய கரையில் இருக்கிறது போல ஆழங்களில் இறங்கி வர முடியாதபடி, தன்னைத்தான் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்க முடியாதபடி ஒதுங்கி இருக்கிற சில மனப்பான்மைகள் இதற்குள்ளே உண்டு. ஆகையால் ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு செய்தவற்றை தேசத்தில் எங்கும் அறிமுகமாக்கு. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நன்மை செய்த கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதனால் தான் பவுல் சொல்லுகிறாரு, நன்றி அறிதல் இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனையோ விலை கொடுக்காமல் இலவசமாய் ரட்சிப்பை தந்த அந்த தேவனுடைய சமூகத்தில் இந்த ராத்திரியில் எடுக்கிற தீர்மானங்கள் ஆமென் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த தெக்கப்போலிய நாட்டில் எல்லாம் இயேசுவுடைய நாமம் பரசியமாய் விளங்கினதோ பேய்கள் பிடித்து விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு சகோதர நிமித்தமாய். ஹல்லேலூயா. ஆமென்
ஸ்தோத்திரம், அறிவுள்ளவர்கள், படிப்பறிவுள்ளவர்கள், ஞானவான்களாய் இருக்கிற அருமையான ஆமென் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேரோட இயேசுவை உயர்த்துகிறோம், எத்தனை பேருக்கு முன்பால் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அழிந்து போகிறதான ஆத்துமாக்கள் ஆமென் தேசத்தில் ஹல்லேலூயா ஆமென் இன்றும் அநேகங்கள் கிடக்கப்படும் போது அவர்கள் நடுவில் ஆமென் ஸ்தோத்திரம், பணம் இருந்ததினால் அல்ல, பணம் இல்லாவிட்டாலும் நிர்பந்தம் என்ற மேல் வீணு கிடக்குந்தோ என்று பவுல் சொன்னது போல நிர்பந்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால் கர்த்தருடைய நாமத்தை தேசத்திற்கு அறிமுகமாக்க ஹல்லேலூயா தெய்வ சபை ஒருக்கப்பட்ட அருமையான கர்த்தருடைய தாசன் ஒருக்கப்பட்ட இந்த கன்வென்ஷன் மீட்டிங் தேசத்தில் சில பாவிகள் கூட மனம் திரும்ப காரணமாகட்டும். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். தெய்வ ஜனம் ஆராதிக்கும் போது பிடிக்காதவர்கள் உண்டு, தெய்வ ஜனத்தினுடைய ஆராதனுடைய சத்தம் பிடிக்காதவர்கள் உண்டு. ஆமென். இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், கர்த்தர் மகிமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கர்த்தர் தம்முடைய குமாரை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த இரவு வேளையிலும் கர்த்தரை உண்மையாய் சேவிக்க எடுத்த தீர்மானத்தை ஆமென் ஸ்தோத்திரம் அப்படியே செய்து முடிக்க வாழ்நாளெல்லாம் இயேசு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு புற உலகத்திலே அறிமுகமாக்கப்பட ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய நாவுகளை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். இரண்டாவதாய் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 46ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். ஆமென். மார்க்கு 10:46 முதல். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆமென் ஸ்தோத்திரம். பர்துலமாயி என்னும் ஒரு குருடனாகிய மனுஷன் அந்த தேசத்தில் பிச்சையை எடுத்துக் கொண்டிருக்கிற லகுவான வார்த்தைகள், ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான அனுபவங்கள். இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் ஆமென் திட்டவட்டமாய் என்னோடு இந்த வார்த்தையை சொன்னதினால் மட்டும் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பகுதியை எடுத்துக்கொண்டது. ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். நன்மையை காணவிடாமல், உயர்வை காணவிடாமல், ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் ஜனத்தை விடாமல் பரிமிதி இடுகிற சில போராட்டங்கள். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். கண்ணு காண முடியாமல் ரெண்டு கண்களும் குருடாக்கி வைத்திருக்கிற அனுபவங்கள். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டுகளாய் ஆராதித்தும், ஆண்டுகளாய் தெய்வத்தை தேடியும், ஆமென் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நன்மைக்குள்ளாய் பிரவேசிக்க விடாதபடி ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையை இந்த வசனத்திலுடைய பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். எத்தி பிடிக்க வேண்டிய அந்த நன்மையினுடைய வழிகளில் எட்டி பிடிக்க விடாதபடி பரிமிதி இடுகிற சில அனுபவங்கள், ஆண்டுகளாய் வாக்குத்தத்தங்கள் உண்டு, அது கண்களால் காண முடியவில்லை. ஹல்லேலூயா. பிறவியிலேயே குருடனாகிய மனுஷன், ஹல்லேலூயா ஆமென், தெரு ஓரத்தில் இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் இயேசுவை காணல, இயேசுவை பற்றிய வார்த்தையை கேட்டிருக்காரு. ஹல்லேலூயா. இயேசுவை காணல, இயேசுவை குறித்த வார்த்தையை காதால கேட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த காலத்துல கண்ணால கண்டும் ஆண்டவரை உணராம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா குருடனாகிய மனுஷன் இயேசுவை காணல, அவர் செய்த அற்புதங்களை குறித்து காதால கேட்டிருக்கிறாரு. அப்போ பிச்சை எடுத்துட்டு இருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. அவர் விசாரிக்கிறாரு, கண் பார்வை இல்லாட்டாலும் விசாரிக்கிறாரு. பாருங்க. ஹல்லேலூயா ஆமென். விசாரிக்கிறாரு, இது என்ன சத்தம்? ஆமென் ஸ்தோத்திரம். விசாரிக்கிற உடனே இயேசு வருகிறார் என்ற வார்த்தை கேட்டாரு. உடனே சத்தத்துல கூப்பிடுகிறாரு, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, முன்னடப்பவர்கள் அவனை பேசாதிரு, அமைதலாயிரு என்று. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஊர்ல இருப்பாங்க ஆமென், பெந்தெக்கோஸ்தேக்காரங்க பாடுவதற்கு தப்பு, கை தட்டுவது தப்பு. ஆமென் ஸ்தோத்திரம். சத்தம் போடாதங்க, எதுக்கு இவ்வளவு சத்தம் கேட்பாங்க. அல்லேலூயா. ஆனா விடுதலை தேவை உள்ளவங்க என்ன செய்யணும்? ஹல்லேலூயா.
சத்தம் போட்டாதான் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவங்க பார்ப்பாங்களா, இவங்க பார்ப்பாங்களா, குடும்பத்தினர் அது சொல்லுவாங்களா, இது சொல்லுவாங்களா, அமைதலா போவாங்க. ஆனா மற்றவங்களை பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு விடுதலுக்குள் பிரவேசிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குடும்பத்தை கோத்திரத்தை பார்த்துட்டு இருப்போம்னா நம்முடைய ஆசீர்வாதம் பெண்டிங்ல ஆகும். ஆகையால் இந்த ராத்திரி வேளையில் யாரோட ஆவியானவர் சொல்லுகிறார், குடும்பத்தை கோத்திரத்தை பார்க்காதீங்க, மற்றவங்களை எல்லாம் பார்க்க வேண்டியது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு கொஞ்சமே பலன் இருந்து நீ என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன். யாரெல்லாம் அதட்டினாலும், யாரெல்லாம் ஒதுக்கினாலும், யாரெல்லாம் அமைதலாயிரு என்று சொன்னாலும், கிறிஸ்து இயேசுவை உண்மையாய் வாய் திறந்து ஆராதிப்பாயானால் நிச்சயமாய் ஆமென் உன் வாயை விஸ்தாரமாய் திறப்பாயானால் கர்த்தர் நிரப்ப வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்து தருகிற கர்த்தருடைய சமூகத்தில் யார் வாய் திறப்பதோ அவர்களுக்காக கர்த்தர் இறங்கி வருகிறவர். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அமைதலா இரு என்று சொல்லுகிறவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. வேதம் சொல்லுது முன்னடப்பவர்கள். ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ஆமென் ஞானஸ்நானம் எடுத்தவங்களா இருக்கலாம். யாரு முன்னடப்பவங்க? இயேசுவுக்கு முன்னாக சீஷர்கள் போகிறாங்க, இயேசுவோடு கூட நடக்கிறவங்க உண்டு, அற்புதத்தை காண வந்தவங்க உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இருந்தாலும், யாரெல்லாம் அமைதலா இரு என்று சொன்னாலும், என்னை கேட்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லப்படுகிறது அமைதலா இரு என்று. அதட்டினவர்கள் சத்தத்திற்கு முன்பாய் பத்துலமாய் ஒதுங்கி போகாமல் அவன் தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையோடு அவன் உரத்த சத்தமாய், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்ட போது கர்த்தர் ஆமென் உரத்த சத்தத்தில் கூப்பிடுகிற பத்துலமாயுடைய சத்தத்தை கேட்கிறார். அமைதலாய் இரு என்று சொல்லுகிற முன்னடப்பவர்களுடைய வார்த்தையை இயேசு கேட்கிறார். நம்மளை பரிகாசம் பண்ணுகிறவங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்பாரு, நம்முடைய அழுகையை ஆண்டவர் கேட்பார். Praise the Lord. Hallelujah. யாரும் காணாம அறையை வீட்டை பூட்டி உள்ளையில இருந்து அழுகிற உன் சத்தத்தை கேட்பாரு. ஆமென் ஸ்தோத்திரம். பரிகாசம் பண்ணினவங்களுக்கு முன்னால ஆமென் அமைதலா இரு என்று பரிகாசம் பண்ணுகிறவர்கள் நடுவில் ஆண்டவரை நீ பரசியமாய் வாய் திறந்து கேட்கும் போது கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தாமல் அற்புதத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. முன்னடப்பவர்கள், பெந்தகோஸ்து மார்க்கத்தில் இருப்பவர்களே, உன்னை கேலியடிக்கும் போது, கேவலப்படுத்தும் போது இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென் உன்னை பரிகாசம் பண்ணினவர்கள், ஹல்லேலூயா, அமைதலா இரு என்று சொல்லுகிறவர்கள், ஆமென் நீ ஆசீர்வதிக்கப்படுவதில்லை என்று சபித்தொதுக்கும் ஜனத்தண்டையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். பிரைஸ் தி லார்ட். சிலருடைய சாப வார்த்தைகளை கேட்டு நான் இனி அப்படியே சபிக்கப்பட்டவளாக முடியுமோ என்று சொல்லி மனங்கசந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த கூட்டத்தில் உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாரெல்லாம் பரிகாசம் பண்ணினாலும் நான் ஒன்று சொல்லுகிறது உண்டு, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கர்த்தர் சொன்ன பாதையில் வழி நடக்கிற உத்தமர்களுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் பொய் போதக கதைகள் உனக்கு விரோதமாய் அவதூஷண வார்த்தைகளை சொன்னாலும் கர்த்தருடைய பார்வைக்கு நடுவில் நீ உண்மையாய் இருப்பாயானால் ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்துகிறவர். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு தெருவில் எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு. Praise the Lord. சிசிடிவி கேமராக்கு முன்னால ஏது திருடனையும் கேமரா வச்சு பிடிக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா இந்த பெந்தகோஸ்துக்குள்ள ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு விரோதமாய் குண்டனி கோல் சொல்லுகிறவங்களை பிடிக்கல கேமரா இந்த உலகத்துல இல்லாட்டாலும் அருமைநாதனாகிய இயேசு வெளிப்படும் போது அவர் நல்ல ஒரிஜினாலிட்டி கேமரால போட்டு காட்டி தந்து நீதி செய்வாரு. பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்வதுண்டு,
ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு உண்மையாய் உத்தமமாய் வாழ நினைப்பார்களோ அவர்களுக்கு விரோதமாய் கேவலமான பேச்சுவார்த்தைகளை சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் கிறிஸ்தவ உலகத்தில் உன்னை இருண்ட வாழ்க்கைக்குள்ளாய் ஒதுக்க பார்த்தாலும் இந்த ராத்திரி வேளையில யாரோடலாமோ ஆவியானவர் சொல்லுகிறார், பரிகாசம் பண்ணப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையும் மகிமையும் உள்ளதாய் ஒரு நாளில் வெளியே கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பர்த்துலோமாயே, நீ மௌனமாய் இருக்க வேண்டியவன் அல்ல, மௌனமாய் இருக்க வேண்டியவன் அல்ல. கர்த்தர் உன்னுடைய வாயை விஸ்தாரமாய் திறந்து பேச கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒதுக்க பார்க்கிறவர்கள் நடுவில் இயேசுவை கூக்குரலிட்டு சத்தமாய் கூப்பிட உலகத்தில் உள்ள சகல மனுஷர்களுக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ராஜாக்களை கூப்பிட்டாலும் அவர்கள் கொடுக்கிறதுக்கு ஒரு பரிமிதி உண்டு. எந்த குடும்பத்தினரை கூப்பிட்டாலும் அவர்கள் தருகிறதற்கு ஒரு பரிமிதி உண்டு. ஆனால் பரிமிதி கூடாதபடி, பரிமிதி இல்லாதபடி அளந்து தருகிற ஒரு கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையில் பாளையத்துக்கு வெளியே வரும்போது ஆவியானவர் அவர்களுக்கு மன்னாவை தூற்றப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, தேவைகளுக்கு பெருக்கி எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடன் பிரச்சனை நிமித்தமாய், கண்ணீர் நிமித்தமாய், ஆமென் நெருக்கத்தின் நிமித்தமாய், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வெளி உலகம் காண முடியாதபடி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பர்த்துலோமாயை கர்த்தரிடத்தில் கூப்பிட்டது போல ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். வெளியே இறங்க முடியாதபடி கடன் பிரச்சனைகளின் நடுவில் என்னை கேவலப்படுத்துவார்களே என்று சொல்லி அவர்கள் கண்களுக்கு முன்பாய் மறைந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்த ஆமென் நன்மையை தர கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உடான ஹாசனா ரகச்சசியானி இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. ஆமென். நன்மை காண முடியாதபடி ஆண்டுகளாய் தெய்வத்தோடு வேண்டிக் கொள்ளுகிற ஏதோ சில நெருக்கப்பட்ட குடும்பங்களின் நடுவில் இந்த கன்வென்ஷன் மீட்டிங்கிலோட கர்த்தர் சில விசாலமான பாதையை திறந்து உன்னை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் நெருக்கத்தில் இருந்த பொழுதோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல தேவ சமூகத்தில் சொல்லக்கூடிய சில அனுபவங்களை இந்த ராத்திரி வேளையில் இந்த ஜனத்தண்டையில் கர்த்தருடைய ஆவியானவர் விளம்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பர்த்துலோமாய் ஆமென் ஸ்தோத்திரம் கூதத்த கூச்ச தத்தமாய் இயேசுவை கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. மிண்டாதே அமைதலாய் இரு என்று சொன்னவர்கள் சத்தத்தையும் இயேசு கேட்கிறாரு. ஆமென். கூக்குரலிடுகிறவருடைய சத்தத்தையும் கேட்கிறாரு. இதை கண்டவுடனே இயேசு அந்த இடத்தில் நின்றார். ஹல்லேலூயா. மனுஷனை பாராதபடி, குடும்பத்தை பாராதபடி, தேசத்தை பாராதபடி, மனுஷனை பார்த்து வெட்கப்படாதபடி கர்த்தருடைய முகத்தை நீ நோக்கி பார்ப்பாயானால் உன்னை கேவலப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். கர்த்தர் உன் முகத்தை பிரகாச பண்ண வைக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இது கன்வென்ஷன் மீட்டிங் ஆனாலும் இதன் உள்ளறைகளில் ஆவியானவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். நெருக்கப்பட்டிருக்கிற சில குடும்பங்களும் உள்ளவர்கள் கர்த்தருடைய ஆவியானுடைய ஆமென் சில விடுதல் இந்த ராத்திரி வேளையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு விடுதல் இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சில அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டுகளாய் ஜெபம் பண்ணி, ஆண்டுகளாய் ஆண்டவரோட வேண்டுதல் செய்து அதற்கு ஏற்றதான விடுதல்கள் காண முடியாதபடி நெருங்கிக் கொண்டிருக்கிற சில குடும்பங்களின் மேல் கர்த்தருடைய ஆவியானுடைய கரம் இந்த ராத்திரி வேளையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியிலே நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். துயரப்படுகிற உன்னுடைய குடும்பத்தின் உள்ளறைகளில் துயரத்தை போக்கி கர்த்தர் சமாதானத்தை வைத்து போகிறவர். ஹல்லேலூயா. நான் உனக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய கரம் இந்த ராத்திரி வேளையில் ஆமென் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிற, சமாதானம் இல்லாது இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, நன்மையை காண முடியாதபடி பிசாசு குருடாக்கி வைத்த சில அனுபவங்களின் நடுவில் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே சில விடுதல்களை அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகாருடைய வாக்கு தத்தம் முன்னால் கிடக்கும் போது ஆகாருடைய கண் அடைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆகாருடைய வாக்கு தத்தம் கண்ணுக்கு
கண்ணுக்கு முன்னால் திறக்கப்பட்டிருந்த போது ஆகாருடைய கண் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், ஆகாரே உனக்கு என்ன? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். உன் பிள்ளையை தாங்கி எடுத்துக்கொள் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆகார் பிள்ளையை எடுத்து திரும்பும் போது தண்ணீர் துறவண்டை திறந்திருக்கிறதை கண்டால், இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் யாரோ அவர்களுக்காக கர்த்தர் ஆமென் சிறையிருப்பை திருப்புகிறவராயிருக்கிறார். 53ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தின்படி கர்த்தர் இஸ்ரவேலில் சிறையிருப்பை திருப்புகிறவர். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே எத்தனை பேர் நம்புவீங்க? ஆமென். சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஆமென். பொருளாதார விஷயத்தில் வறுமையான அனுபவங்களில் கடன் பிரச்சனைகளின் நடுவில் எங்கேயோ சிறைபிடிக்கப்பட்ட ஏதோ சில குடும்பங்களுக்காக ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே ஆமென் சிறையிருப்பை திருப்புகிறவராயிருக்கிறார். 53ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். சீயோனில் இருந்து ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைக்கு விடுதலை எங்க இருந்து வரணும்? அதனால என்ன செய்யணும்? எஜமானனுடைய கையில் வேலைக்காரன் பார்த்திருப்பது போல எஜமானாட்டியுடைய, தமிழ் வார்த்தை என்ன சொல்லுது? ஹல்லேலூயா. வேலைக்காரியுடைய கண்ணு எஜமானாட்டியை பார்த்து கொண்டிருப்பது போல நம்முடைய கண்கள் எங்க பார்த்துட்டு இருக்கணும்? ஹலோ, கர்த்தையே நோக்கி இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க. நேற்றைக்கு பேசிட்டு இருக்கும் போது ஒரு சகோதரி சொன்னாங்க, அதுவா அது சர்ச்சிலையும் வந்து கேட்கும், பேக்கமன்னையும் கேட்க போகும். ஹல்லேலூயா. 2 தோணியில கால் வச்சுட்டு இருந்தா ஒன்னும் பெற்றுக்கொள்வதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். தேடுனா கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. ஆமென். அரசாங்கத்தையும் தேடாதீங்க. ஹல்லேலூயா. பஞ்சாயத்துக்காரங்களையும் நம்பாதீங்க. தொழிலுறப்புகாரங்களையும் நம்பாதீங்க. அது சொன்னப்போ சிலங்களுக்கு முகத்துல சங்கடம் வருது. ஹல்லேலூயா. நாங்க இப்ப அப்படிதான் பிழைச்சிட்டு இருக்கிறோன்னு. நான் ஒரு தொழிலுறப்புக்கும் போகல. ஆமென் ஸ்தோத்திரம். பஞ்சாயத்துக்காரங்களை நம்பினேன். எப்போ? 97ல் என்னுடைய வீடு ஒரு மலையில ஒரு மூலை, கிச்சனுடைய ஒரு மூலை அப்படியே 2 சைடு சேர்ந்த ஒரு மூலை அப்படியே இடிஞ்சு போச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, பஞ்சாயத்தில் போய் பறஞ்சால் மெயின்டெனன்ஸ்னு சகாயிக்கும் அப்படின்னு. அப்போ சொன்ன சகோதரியும் கூட்டிகிட்டு பஞ்சாயத்துக்கு போனேன். அந்த கவுண்டரில் ஃப்ரெண்டில் இருந்தார் ஒருவர். போன உடனே கேட்டேன், எந்தினா வந்தேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், എൻ്റെ അടുക്കള ഇടിഞ്ഞു പോയി, ഇവിടെ വന്ന് പറഞ്ഞാൽ മെയിൻ്റനൻസിന് ചെയ്യുമെന്ന് പറഞ്ഞ് അതുകൊണ്ട് വന്നതാ. ஹஸ்பண்ட் എന്താ ചെയ്യുന്നത്? அன்னைக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் சவுதியில் அப்போ போனது தான் உண்டு. ஜூலையில் போகிறாரு, ஆகஸ்ட்ல இது நடக்குது. ஹல்லேலூயா. உண்மை சொல்லணும் தானே, சோத்திரம் சொல்லுத வாயினால. அன்னைக்கு தான் ஊழியத்துக்கு ஒன்று இறங்கல ஒரு விசுவாசி. அன்னைக்கு தான் உண்மையை சொன்னேன். ஹஸ்பண்ட் கழிஞ்ச மாதம் வெளிநாட்டுக்கு போனாரு. உடனே சொன்னாரு, கல்ஃபுகாரந்த பாரியானோ ഇവിടെ സഹായത്തിന് വന്നதுன்னு கேட்டாரு. நான் அப்படியே என்ன முழுசா தோல் உரிச்சது மாதிரி வந்து போயிட்டேன். அந்த சகோதரியோட நோண்டிட்டு சொன்னேன், போவா வீட்டுக்கு போவா, ഇവിടെ நிக்கண்டா. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நான் വലിയ காரியமா போனேன். ஆனா ஆமென் டோட்டலி வந்து அவளா வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு வந்திருந்து ஜோமன், ஆண்டவரே மேலால் നിന്നിലല്ലാതെ ഒരു വ്യക്തിയിൽ ഞാൻ ആശ്രയിക്കയില്ല. அன்னைக்கு தான் கவர்மெண்ட்டை நம்ப போனது. அன்னைக்கு தான் மற்றவங்களோட சங்கடம் சொன்னது. ஹல்லேலூயா. அன்னையிலிருந்து என்னுடைய ஸ்திதி ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், യഹോവ തൻ്റെ ജനത്തിൻ്റെ സ്ഥിതി മാറ്റുമ്പോൾ യാക്കോബ് സന്തോഷിക്കുകയും ഇസ്രായേൽ ആനന്ദിക്കുകയും ചെയ്യും. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஓடிட்ட வீடு, இடிஞ்சு விழுந்த வீடு தராம இறக்கி விட்ட தேசத்தின் நடுவில் ஆமென் 6 பெட்ரூம் உள்ள இருநில வீட்டை தந்து பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு அந்த தேசத்திலே சாட்சியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது உலகம் தந்ததல்ல, அது தேசத்தினர் தந்ததல்ல, அது குடும்பம் தந்ததல்ல. குடும்பக்காரங்க தந்து சொத்து போச்சுது, ஒண்ணுமே தராம இறக்கி விட்டாங்க. ஆமென். மனுஷனை நம்பல, தெய்வத்தை நம்பினோம். கர்த்தர் என்னுடைய நிலைமையை மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபு சந்தோஷிக்கும், இஸ்ரவேல் களிகூரும். ஹல்லேலூயா. யாருடைய சிறையிருப்பை திருப்பாரு? இல்ல,
ஹலோ, தம்முடைய சொல்லும்போது சில குவாலிஃபிகேஷன் உண்டு அதுக்குள்ள. எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் என் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல, தம்முடைய ஜனம் என்று சொல்ல அந்தஸ்து உள்ளவங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி அடுத்து சொல்லது கேட்ட ஆளுவாங்க, வெளியே சவுண்டு போகுது, அதனால ஆமென் ஸ்தோத்திரம். சிலதெல்லாம் சவுட்டி பிடிக்க வேண்டியது வருது. அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனம் உலகத்தை போல நடந்தோன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். 1 மணி மீட்டிங் 1 மணிக்கு முடியும்னா 1க்கு முடிஞ்சிருக்கணும். இல்லைன்னா பாதியில் எழுப்பி ஓடுவாங்க. ஏன் தெரியுமா? சீரியலுக்கு டைம் ஆகுது. அல்லேலூயா. சீரியல் பார்க்காதவங்களுக்காய் ஸ்தோத்திரம். உலகத்துக்கு பின்னால ஓடாதவங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். சர்வ வல்லவரான தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். தம்முடைய ஜனம்னு சொல்லும்போது 2 குவாலிட்டியை சொல்லித்தார. ஒன்று, எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் படிச்சு பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 3:8. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறண்டு பரம்பி இருக்கிறார்கள். தெய்வத்தை உண்மையாய் சேவிக்கிறவங்களுக்கு அகஸ்வேரு பட்டணத்தில் இருக்கிற ஆமானிட்ட பேரு என்ன பேரு? ஒருவித ஜனம். இது கேட்கும்போது நமக்கு சங்கடம் வருமா இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு மாதிரியா வருது. கழுத்துலயும் இல்லை, காலிலையும் இல்லை, கையிலையும் இல்லை. அல்லேலூயா. ஆனா இப்ப அது சொல்லுவாங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபை அல்லேலூயா. சுவிசேஷ பிரசங்கத்துக்கு இடையில இது வந்தது. கேட்கிறவங்களும் கேட்கட்டும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவித ஜனம். ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு சர்ச்சில் போகும்போது, பல சபைகளையும் போகும்போது, என்னுடைய கல்யாணத்துக்கு வராத என்னுடைய தாய் மாமா 3 பேர் உண்டு. அவங்க எல்லாம் குடிக்காரங்க, வீட்டில் விற்கிற கோயிலை வச்சு ஆராதிச்சவங்க. இவங்க யாரும் கல்யாணத்துக்கு வரல, தாலி போடல அப்படின்னு. ஆனா நான் இப்ப போற பெந்தகோஸ்து சபைகளுக்குள்ள பல இடங்கள்ல என்னுடைய மாமா பிள்ளைகள், அவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவன் ஸ்தோத்திரம். ஓடி வந்து கட்டி பிடிச்சு தாண்டி அண்ணி என்ன கூப்பிடும் போது அவங்க காத்துலயும் ஒண்ணும் காணல. அல்லேலூயா. நிறைய போட்டவங்க, ஆமென் ஸ்தோத்திரம், நிறைய இருந்தவங்க. ஹல்லேலூயா. மிஸ்டர் ஆனந்ததாஸ் என்ன கெட்டவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. இன்னைக்கு நிறைய கெட்டி அறுத்துட்டு இருக்கிறவங்க உண்டு. அதல்ல நம்ம பரலோகத்தில் கொண்டு போறது. ஹல்லேலூயா. எஜமானனாகிய தெய்வத்தின் கைகளில் வேலைக்காரியை போல காத்திருக்கும் பொழுது நடக்க வேண்டிய வழியை காண்பித்து, ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்திதி மாற்றி நிலைமைகளை மாற்றி ஹல்லேலூயா கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த இரவு வேளையிலே ஆண்டவரை சேவிக்க இறங்கி புறப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகம் ஆடி பாடுவது போல அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டுமானால் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று உன்னை கெடுத்து பாடுகிற உலகத்தை விட்டு ஆண்டவருக்காக உண்மையாய் வேறுபட்டு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்துல பட்டவன் தான் யோபு. அவர் என்ன விடுவித்தாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ சொல்லுகிறாங்க, அவர் என்ன இந்த தீச்சூளையிலிருந்து விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் இந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். யோபு சொல்லுகிறாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும். சிலவங்க சொல்லுவாங்க, தெய்வம் எனக்கு சுகம் தருவங்கி சத்தியமாட்டும் சேச்சி നിങ്ങളെ പള്ളിയിൽ വരാം. நான் சொன்னேன், நீ செத்தாலும் வர மாட்டேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சாவாத கடந்தா வரும் நல்லா சொல்வது. செத்தாலும் சரி, சாகாம போனாலும் செய்யும். இந்த தெய்வத்தை போல நல்ல தெய்வம் ருசி பார்த்தவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை போல நல்ல தெய்வம் அப்பனை விட, அம்மையை விட, சகோதரர்களை விட, புருஷனை விட, மனைவியை விட, மக்களை விட ஆமென் தேற்றி நடத்துகிற தெய்வம், இந்த தெய்வத்தை போல நல்ல தெய்வம் பூமியில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால நான் அநேகருக்கு சொல்லுவதுண்டு, நீ அப்பனையும் அம்மையும் நம்பாத, உன்னுடைய புருஷனை மனைவியை நம்பாத, உன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பாங்கன்னு நம்பாத, கர்த்தரை நோக்கிரு. அப்ப இவங்க எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க.
സഹായ ശൈലമവൻ സങ്കേതവും കോട്ടയും താൻ. സഹായ ശൈലമവൻ സങ്കേതവും കോട്ടയും താൻ. വളർന്നിടും എല്ലായതിനാൽ കരുണ ബഹുലമത്, കരുണ ബഹുലമത്. സ്തുതി സ്തുതി എൻ മനമേ, സ്തുതികളിലുന്നതനെ നാഥനാൽ തോറും ചെയ്ത നന്മകളോർത്തു പാടുക നീ എന്നും മനമേ, പാടുക നീ എന്നും മനമേ. നാഥനാൽ തോറും ചെയ്ത നന്മകളോർത്തു പാടുക നീ എന്നും മനമേ, പാടുക നീ എന്നും മനമേ. കഷ്ടങ്ങളേറിടുമ്പോ എനിക്ക് അടുത്ത തുണയാ, കഷ്ടങ്ങളേറിടുമ്പോ എനിക്ക് അടുത്ത തുണയാ. സങ്കരുണ ബഹുലമത്, സങ്കരുണ ബഹുലമത്. സ്തുതി സ്തുതി എൻ മനമേ, സ്തുതികളിലുന്നതനെ നാഥനാൽ തോറും ചെയ്ത നന്മകളോർത്തു പാടുക നീ എന്നും മനമേ, പാടുക നീ എന്നും മനമേ. ഹല്ലേലൂയ. துணி அலசும் போதும், கிச்சன் வேலை செய்யும் போதும், கூலி வேலைக்கு மண்வெட்டிட்டு இருக்கும் போதும் ஆண்டவர் செய்த நன்மைகளை தியானிச்சுட்டே இருக்கணும். அப்படி உள்ளவங்க ஒரு அல்லிய சொல்லுங்க பார்ப்போம். அவங்க வாய் திறக்கும் போது தெரியும் அவங்களுக்குள்ள தெய்வம் உண்டா இல்லையா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள உண்டா இல்லையான்னு அறியது. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரவு பகல் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் லாட்டரி அடிக்கிறவன் இல்ல பாக்கியக்காரன். ஒரு பெரிய இன்னோவா கார் எடுக்கிறதில்ல பாக்கியசாலி. அவன் 2 மாடி வீடு இருக்கிறதல்ல பாக்கியசாலி. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரை இரவு பகல் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஏதாகிலும் விஷயம் நீங்க செய்து வாய்க்காம போகுதுன்னா இந்த ராத்திரி வேளையில ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசு உன் படகுல இல்ல, அதனால வாய்க்காம போகுது. பேதுருவே, இரவு பகலும் வலை வீசியோ ஒன்னும் கிடைக்காம போனதுக்கு ஒரு காரியம் உண்டு. இயேசுவுடைய உபதேசம் உனக்குள்ள இல்ல. அது கேட்டப்ப சிலவங்களுக்கு சந்தேகம் தான். ஹல்லேலூயா. இயேசுவுடைய உபதேசம் எப்போ பேதுரு கேட்டானோ, உபதேசம் கேட்டதுக்கு அப்புறம் இயேசு சொன்னாரு, ஆமென், வலைய வலத்து பகுதியில போட சொன்னாரு. ஹல்லேலூயா. எப்போ உபதேசம் அவனுக்குள்ள வந்ததோ வலை போட்டான். ஆமென், வலை நிரம்பும்படி மீன் வந்தது. ஹல்லேலூயா. அதனால இந்த ராத்திரி வேளையில ஆமென், இந்த தேசத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இதுக்குள்ள வேத வார்த்தையை கேட்கிறவங்க உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவுடைய உபதேசம் உனக்குள்ள இருக்குமானால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அவரை நம்பி அவரை காத்திருக்கிற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தம்முடைய பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்ப பர்துலோமாயி, ஆமென், ஸ்தோத்திரம், உரத்த சத்தமாய் கூப்பிட ஆரம்பிச்சாரு. ஹல்லேலூயா. மிண்டாதிருடான்னு சொன்னவங்களுடைய ஒரு சத்தத்தை அவன் கவனிக்கல. ஆமென், ஸ்தோத்திரம். அவனுக்கு தேவை இருந்ததுனால உரத்த சத்தமாய் கூப்பிட ஆரம்பிச்சாரு. ஹல்லேலூயா. அவர் உரத்த சத்தமாய் கூப்பிடுகையில் அவன் இயேசு நின்று அவனை கொண்டு வர சொன்னாரு. ஹல்லேலூயா. எவன் மிண்டாதிருடான்னு சொன்னானோ அவன் தான் பர்துலோமாய் இயேசுவிடத்தை கொண்டு வந்தான். முன்னே நடந்தவங்க அவங்க தானே. மிண்டாதிருடா மிண்டதாருடான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அவன் எங்க
நான் சொல்லுகிறேன், இந்த பரிகாசம் பண்ணினவங்களை கொண்டு தான் ஆண்டவர் டியூட்டி கொடுத்தாரு. அவனை கொண்டு வா. அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் வந்தபோது அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டவுடன் சொல்லுகிறார், பார்வை வேணும். அவன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதுக்கு பார்வை வேணும்? அவன் கர்த்தர் செய்கிற நன்மையை காண, அவர் செய்கிற விடுதலையை காண, அவருடைய வேதத்தின் அதிசயத்தை காண கண்கள் திறக்கணும். அல்லேலூயா. வேதத்தின் ரகசியங்களை அறிந்திட புரிந்திட நம்முடைய கண்கள் இனாக்கள் திறக்கப்படட்டும். பைபிள் கச்சத்துல இருக்கும், உள்ள ஒரு பிரகாசம் அவங்களுக்குள்ள இருக்காது. காரணம் பைபிள் வாசிக்கல. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு ரெவரன்ஸ் தானே எங்க இருக்குன்னு தெரியாத பெந்தகோஸ்துக்காரங்க உண்டு. வேதம் ஆமென் வேதத்தின் ரகசியம் நமக்குள்ள கற்றுக்கொள்ளுவோமானால், ஆமென் வைத்துக் கொள்ளுவோமானால் அந்த வேதம் நம்மை வழிகாட்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். காரணம் ஏன் தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். வசனம் தேவனா இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை நமக்குள் இருக்குமானால் போகுமிடமெல்லாம் அற்புதத்தை காண செய்கிற கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் என்னை கேட்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, பத்துலோமாகி கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். பிச்சை வழியில என்ன கேட்டுட்டு இருந்தா? அக்கா 1000 ரூபாய் கொடுப்பியா? அடுத்த வாரம் தாரேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு வேலை தருவியா? இங்க வேலை உண்டா? இங்க வேலை உண்டா? இங்க வேலை உண்டா? வேலை இல்லாம தேடுகிறவங்க, ஆமென் ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகளின் நடுவில் கடன் கேட்டுட்டு இருக்கிறவங்க, இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பேற்பட்டதான அனுபவங்கள் மாற, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசுவை உரத்த சத்தமாய் கூப்பிடணும். 12 வருஷத்துக்கு முன்னால பெங்களூர்ல எம்ஏ வர்கீஸ் பாஸ்டருடைய சர்ச்சில் ஒரு பிள்ளை அடிக்கடி என்னுடைய வீட்டில் வருவா. அவளும் நானும் ஒரு மீட்டிங் போகும்போது அன்னைக்கு பெட்ரோல் போடணும். என்னுடைய கையில் கொஞ்சம் காசு இருந்தது. ஒரு ஆள் வந்து கடன் கேட்டு நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போ திடீர்னு வார வழியில் பெட்ரோல், வண்டியில் பெட்ரோல் இல்லை, 2 வீலரில். அப்போ இனி என்ன செய்யலாம்? எங்கள் வீட்டு ஜங்ஷனில் இருக்கிற பிரதர் வந்து ஒரு பெரிய பேக்கர் போட்டிருக்காரு, என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு. அப்போ சமாதானமா எத்தனை ரூபா போய் கேட்டாலும் தந்துருவாரு. நான் போய் கேட்டேன், பிரதரை 100 ரூபா வேணாம், பக்கத்தில் அன்னைக்கு மீட்டிங், நான் திருச்சி வரும்போது தரேன் பெட்ரோல் அடிக்க. பொய் சொல்லுகிற பழக்கம் அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை. சோத்திரம். உடனே கேட்டாரு, ஐயோ 100 ரூபாயோ? 500 ரூபா கொண்டு போய் பின்ன தந்தா மதி. சோத்திரம். நான் சொன்னேன், இல்லை எனக்கு 100 ரூபா போதும், திருப்பி வரும்போது தாரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொஞ்சம் மூவ் ஆனது தான். அப்பதான் அந்த பிள்ளை சொல்லுது, அம்மா நீங்க ஊழியக்காரி, யாரோடையும் கடன் வாங்கக்கூடாது, இன்னைக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணணும். ஆண்டவரே, நடந்து போக வேண்டியது வந்தாலும் இனி கடன் வாங்க மாட்டேன். உண்மையை சொல்லுகிறேன், அன்னைக்கு தான் யோசிக்க ஆரம்பிச்சு. ஸ்தோத்திரம். உண்மையாகவே கர்த்தருடைய நாமம் வெட்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு அனுபவம். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்னைக்கு தீர்மானம் எடுத்த, ஆண்டவரே இனி மேற்கொண்டு நான் கடன் வாங்க போறதே இல்லை. உண்மையை சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துக்கு முன்னால் நின்றுட்டு அன்னைக்கு கடன் வாங்க போனது. ஹல்லேலூயா. அதுக்கு மேல் இதுவரை கடன் வாங்காம ஆண்டவருடைய அன்பின் அதிசயம் என்னுடைய வாழ்க்கையில நடத்திட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பர்த்துலோமாயை விடுவித்த கர்த்தர் நம்மையும் விடுவிக்க வல்லமையானவர். ஹல்லேலூயா. சில குடும்ப சூழ்நிலைகளின் நடுவில் நெருக்கத்தோடு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு இந்த உலகத்தில் வந்தது, ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய ஹல்லேலூயா நெருக்கத்தை போக்க கூட, நம்முடைய கஷ்டத்தை போக்க கூட, நம்மை நித்திய ராஜ்யத்தில் சேர்க்குவதற்காய். ஆகையால் ஆமென் பரலோகத்துக்கு போக வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நெருக்கப்பட அவர் அனுமதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த ராத்திரி வேளையிலே பர்த்துலோமியாவை போல ஆமென் வாய் துறந்த தெய்வத்தை கூப்பிடுகிற உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். அவர் அதிசயமான கர்த்தர். அவர் அற்புதத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த ராத்திரி வேளையிலே பர்த்துலோமாயை போல கர்த்தரிடத்தில் சேர்ந்து வர அவர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வாசிக்கும் போது வேதம் சொல்லப்படுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், நன்மையை காணவிடாமல் தடைபடுத்தின பொல்லாதவனுடைய கிரியையை கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போட்டார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வாசிங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம்
3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆ ஆ அடுத்த வசனம் கூட குதித்து எழுந்து சொல்லுவோம். முடந்தனாகிய மனுஷனை இயேசு தம்முடைய வல்லமையினால் அப்போஸ்தலர்களில் ஊட விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் நம்புவோமானால் நம்மை கொண்டு இயேசு சொன்னது உலகத்தில் இருக்கும்போது நான் செய்ததை விட அதிகம் நீங்க செய்வீங்க. ஹல்லேலூயா. நம்புகிறவர்கள் ஆமென் கர்த்தருடைய அதிகாரத்தினால் ஆமென் ஸ்தோத்திரம் மற்றவர்களை விடுவிக்க கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமென் குருடனுடைய வாழ்க்கையில் அவன் தான் போர்த்திருந்த வஸ்திரத்தை உரிந்து எறிந்துவிட்டு இயேசுவினிடத்தில் வருகிறான். ஹல்லேலூயா. இப்போ உலகத்துக்குரிய சில போர்வைகள், உலகத்தினுடைய சில அனுபவங்களை, உலகத்தில் காண்கிற, உலகத்தில் பெரிசாக எண்ணுகிற சில போர்வை அவன் உரிந்தறிய ஆயத்தப்படும் போது குருடனாகிய மனுஷனோ ஆமென் ஸ்தோத்திரம் அவனோ பிச்சை கேட்டுட்டு இருக்கிற மனுஷன் அல்ல இயேசுவினுடைய அற்புதத்தை ஆமென் ஸ்தோத்திரம் அவன் அனுபவத்தில் வாங்கிக் கொள்ளும் போது அவன் குதித்து துள்ளி ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை தரும்போது ஆமென் வெளி உலகத்தில் சுற்றி நடக்க வேண்டியவர்கள் அல்ல, தெய்வாலயத்தில் கர்த்தரை துதிக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்துக்காக வாழ வேண்டியவங்க இல்ல, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின ஆலயத்தின் உள்ளறைகளில் இருந்து கர்த்தரை உயர்த்த வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு சிலர் சபைகளில் மனைவியை வண்டியில கொண்டு வந்து சபைக்கு வாசல் அண்டல கொண்டு விடுவாங்க, திருப்பி வீட்டுக்கு போவாங்க. மீட்டிங் முடியும் போது மனைவி போன் அடிக்கும், ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போவாங்க, ஹஸ்பண்ட் வெளியில கடந்து கறங்கும். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இப்படி கிறிஸ்தவ உலகம் கொண்டாடுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு விடுதல் தந்தார். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் குதித்தெழும்பி ஆவியிலே துதிக்கிறவர்களாய் தெய்வாலயத்திற்குள்ளாய் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியம் என்று இந்த வசனத்திலூட படிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதுவரையும் மற்றவர்கள் தூக்கி எடுத்து தேவாலயத்தின் வாசலண்டையில் பிச்சை கேட்க உட்காரப்பட்டதான அந்த மனுஷன் ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களால் விடுவிக்கப்பட்ட போது அவன் தேவாலயத்தின் உள்ளறைகளில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தெய்வாலயத்தின் உள்ளறைகளில் ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதல் தரும்போது வெளியே சுற்ற வேண்டிய ஆத்துமாவல்ல, கர்த்தரை உள்ளறைகளில் ஆராதிக்க வேண்டிய ஆத்துமா. ஆமென் ஸ்தோத்திரம். தெய்வ சபையிலூட விடுவிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் கடந்த நாட்கள் தெய்வ சபையை விட்டு வெளியே சுற்றுகிற அனுபவங்கள் உண்டு என்று இந்த ராத்திரி வேளையிலே ஆவியானவர் ஆலோசனை தருகிறார். ஆனால் தெய்வ சபையின் உள்ளறைகளிலே உறுதியாய் பற்றி நிற்கிறவர்கள் தெய்வ சபையிலூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 65ஆம் சங்கீதம் அதனுடைய 4ஆம் வசனம் வாசிங்க பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய ஆலயத்தில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனுஷன். நான் நேரமே சொன்ன லாட்டரி அடிக்கிறவங்க எல்லாம் பாக்கியசாலி. பின்ன யாரு? கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவன் பாக்கியசாலி. தேவாலயத்தில் வாசமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டவங்க. ஹல்லேலூயா.
இந்த தேசத்துல இந்த ரோட்ல கூட நான் அடிக்கடி போறதுண்டு. ஸ்தோத்திரம். அப்போல்லாம் சபையினுடைய போர்டு இருக்க இடம், எந்த இடமானாலும் அந்த போர்டு கண்ட உடனே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி போறது பழக்கம். அவன் ஸ்தோத்திரம் சொன்ன சபையில எல்லாம் போய் பிரசங்கம் பண்ண கர்த்தர் பாக்கி வந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம தேசத்துல நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா எல்லாருக்கும் சபைக்குள்ள வர பாக்கியம் இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க வேலையும் கூலி இல்லாதவங்க போவாங்க. அல்லேலூயா. சிலவங்க எல்லாம் நினைக்கிறது பெந்தெக்கோஸ்து சபைக்குள்ள வரவங்க எல்லாம் கீழ்மட்டமானவங்கன்னு நினைப்பாங்க. நான் சொல்லுகிறது உண்டு, ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. லாட்டரி அடிக்கிறவனை விட பாக்கியசாலி யாரு? நேற்றுக்கு ஒரு பிள்ளை சொல்லுது, கோடி ஆஸ்தி இல்லைங்கிலும் ஆண்டி சமாதானமாய் ஜீவிப்பான் ஒரு கிருபா தெய்வம் ഞങ്ങളെ കുടുംബത്തിന് തന്നു. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்ல, கோடிகள் கொடுத்து கட்டி கொடுக்கறாங்க, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமான அந்தஸ்தும் ஆஸ்தியும் இல்லாவிட்டாலும் கர்த்தரால் உண்டாகும் ஐஸ்வர்யம் கர்த்தரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அழிஞ்சு போகிற ஆமென் ஸ்தோத்திரம் சம்பத்தோ, ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அழகோ நமக்கு தேவையில்லை. ஆமென். அந்தந்த தேவையானதை தந்தவர் நடத்துவார். என்னுடைய ஹஸ்பண்ட் உயிரோட இருந்த காலத்தில் எப்போ சொல்வாரு, மக்களை கூப்பிட்டுட்டு, மோனே கோடிகளொന്നും ஞாபகம் உண்டாக்கில்ல. ஏன் தெரியுமா? நிறைய கிளம்ப பிள்ளைகள் வந்து அடி நடக்குமா இல்லையா? எத்தனையோ வீடுகள்ல அடி தீக்க போயிருக்கேன். அல்லேலூயா. அப்பா உண்டாக்கி போட்ட நன்மைக்கு பிள்ளைகள் அடி. ஆனா இந்த ராத்திரி வேளையில் நான் சொல்லுவேன், பிள்ளைகளுக்கு சொத்து சுதந்திரம் நீ வைக்காவிட்டாலும் இயேசு அவங்களுக்கு கொடுத்தேன்னா அந்த பிள்ளைகள் பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. இயேசு உள்ள குடும்பம் பாக்கியமுள்ள குடும்பம். ஆமென். அவர்கள் அழிந்து போகிறவங்க அல்ல, அவங்க உலகத்தில் கர்த்தருடைய நன்மையை கண்டு திருப்தி அடைவார்கள். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுங்க, உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாவேன். ரேஷன் கடையில் கிட்டினாலும் திருப்தியாகாது. 30 கிலோ ஃப்ரீ அரி கிட்டினாலும் இப்படி நோண்டி பார்த்துட்டு சொல்லுவாங்க, இதுவான்னு கேட்பாங்க, திருப்தி இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லுவது உண்டு, இயேசுவை உண்மையாய் நம்பினவங்க வீட்டில் அரிசி இல்லைன்னாலும் கஞ்சிக்கு நேரம் ஆகும்போ அரிசி வரும். அனுபவம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்லாட்டாலும் நான் 1000 தடவை எண்ணி எண்ணி அல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை அன்பு காட்டி அரவணை காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை அன்பு காட்டி அரவணை காத்து. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. நான் எந்த ராஜ்யத்துல போனாலும் இந்த பாட்டு பாடாம வர மாட்டேன். காரணம், ஒரு காலத்துல அனாதையாய் சொத்து சுதந்திரம் எல்லாம் போயிருக்கும் போது சொந்த பந்தங்கள் எல்லாம் மூஞ்சிய திருப்பி போன ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு காரியம் செய்யும் போது நம்ம போய் ஜோம் பண்ணி ஸ்டார்ட் செய்யணும். தள்ளப்பட்ட கல்லு மூலக்கல் ஆகுமா?
யாருக்காக தெரியுமா? ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறவங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆகையால் ஆண்டவருடைய சமூகத்தில், தேவாலயத்தில் உண்மையாய் ஆண்டவரை தேட அழைப்பு பெற்ற தேவனுடைய பிள்ளையே, எந்த நெருக்கத்தின் நடுவிலும் கர்த்தரை விட்டு பிரியாமல் அவரையே அள்ளி பிடித்துக் கொள்வாயானால் நிச்சயமாய் வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலையை அவர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் ஆலயத்தோடு சேர்ந்ததென்று அப்பாவுடைய ராஜ்யத்திற்கு போக நம்மை ஆயத்தப்படுத்த கர்த்தர் விரும்பும் பொழுது, ஹல்லேலூயா, ஒரு வண்டியை ஒர்க் ஷாப்பில் கொடுத்து அதை கிளியரன்ஸ் செய்து வெளியே விடுவது போல, ஆமென், ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ள ஒரு விசுவாசியை கொண்டு வைத்து அதை ரெடி பண்ணி நித்தியதைக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த தேசத்தோடு ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆலயத்தில் கயிறும்படிக்கு நீ பயப்பட்டாயானால் பரலோக ராஜ்யம் உனக்கில்லை. ஆகையால் கர்த்தருடைய ஆலயத்திலே போவோம் வாருங்கள் என்று அழைக்கி பெற்றுக் கொள்ளும் போது ஆலயத்தில் போக வாஞ்சியாயிருக்கிற நீ ஆலயத்தின் உள்ளறைகளில் கடந்து வந்து ஆசாரியர்களிலூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்புகிறவர்கள் யாரோ அவருடைய வருகைக்காய் காத்திருக்க ஆயத்தப்படுகிறவர்கள் நித்திய ராஜ்யத்தில் எத்தி சேர்வார்கள். ஹல்லேலூயா. சபைக்கு கர்த்தர் சில உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரோ, ஆமென், அதை ஃபாலோ பண்ணுகிறவங்க யாரோ அவர்களை சேர்க்க இயேசு வேகத்திலே வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த நெருக்கங்கள் வந்தாலும், எந்த பலவீனங்கள் வந்தாலும், எந்த தோல்விகள் இருந்தாலும் அவைகளை வெற்றியாய் மாற்றி அவரை நம்புகிற தம்முடைய பிள்ளைகள் நித்திய சந்தோஷத்திற்குள்ளாய் பிரவேசிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆகையால் இதற்குள்ளே பாடுகளின் நடுவிலும் வேதனைகளின் நடுவிலும் குடும்பத்தினர் எதிர்த்த போது, ஆமென், கோத்திரங்கள் எதிர்த்த போது அவைகளை பாராதபடி கர்த்தரை நோக்கி இறங்கி புறப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரின் நாட்கள் நிரந்தரமாய் ஆசீர்வதித்து நித்திய ராஜ்யத்தில் சேர்க்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா விடுதலை அவர் தந்தார். ஆனால் இனி நீ மௌனமாய் இருக்க வேண்டிய ஆத்துமாவல்ல, தேவாலயத்தின் உள்ளறையில் பிரவேசித்துக் கொள். இந்த தேசத்தின் நடுவிலே கர்த்தருடைய விடுதலை அனுபவிக்கப்பட்ட அநேக நபர்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ தடவைகளிலா தெய்வீக ஆலோசனைகளோடு உபதேசங்களை பெற்று தெய்வ சபைக்கு விரோதமாய் பேச்சு வார்த்தைகளிலூட ஆமென் சபையை வேதனைப்படுத்துகிற ஏதோ சில நபர்கள் தேசத்தில் உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான வழியில் என்னை நடத்தும் என்று இந்த ராத்திரி வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீ தெய்வ சந்நிதியில் ஒப்பு கொடுப்பாயானோ கர்த்தர் உன்னை நேசித்து அவருடைய ராஜ்யத்தில் உன்னை சேர்க்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உலகத்தினுடைய கிரெடிட் உன்னை நித்தியதையிலே சேர்க்க விடாது. ஆகையால் ஹல்லேலூயா, பர்த்துலோமா இயேசுவிடத்தில் வந்தது போல தாழ்மையோடு அடித்துக் கொள்வாயானால் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறவர். ஹல்லேலூயா. உடந்தனாகிய மனுஷன் பேதுருவிடத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் வெட்கம் பார்க்காதபடி பிச்சை கேட்கிறாரு. ஆமென். ஊழியக்காரர் சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இந்த உலகத்தில் அழிச்சு போகிற வெள்ளியோ பொன்னோ அல்ல, நம்மை விடுவிக்க கூடியது நம்மை விடுவிக்கிறவர் இயேசுவே. ஆமென். பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய கையில், ஊழியக்காரர்கள் கையில் இயேசு இருக்கிறதினால் அவரிலூட சில அடையாளங்களும் அற்புதங்களும் கர்த்தர் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரிலும் அவருடைய பக்தர்களிலும் நம்பிக்கையா இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள்? இந்த உலகம் அழிவுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழிவுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் பிழைக்கிற ஒரு காலம் வரப்போகிறது. ஆகையால் அழிந்து போகாதபடி நித்திய ராஜ்யத்தின் மகிமையை சுதந்திரிக்கத்தக்கதா இந்த அழிந்து போகிற உலகத்தில் நம்பாது. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் சகலமும் விட்டு
விட்டு ஆமென் ஒரு நாளில் வேறு வரிய வேண்டியதுண்டு. ஆகையால் அழிந்து போகிறவற்றில் நம்பிக்கை கொள்ளாதபடி ஹல்லேலூயா விடுவிக்கப்பட்ட நான் நீங்களும் தேவாலயத்தில் கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. எப்படி துதிக்கணுமா? அந்த மனுஷன் எப்படி துதிச்சாரு வாசிங்க பாப்போம். நடந்தும் குதித்தும் நடந்தும் குதித்தும் ஹல்லேலூயா நடந்தும். சிலவங்களுக்கு என்னுடைய ரட்சிக்கப்பட்ட காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னால சோத்திரம் எனக்கும் ஒரு கிரெடிட் இருந்தது. கையடிக்கணும் ஆனால் அசையக்கூடாது, உடம்பு அசையக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உடம்புல கொள்ளக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். இப்படி தான் இருந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் தொட்டப்போ ஆமென் ஸ்தோத்திரம் ஜம்பு செய்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 3 தடவை ஜம்பு செய்து ஃப்ரெண்டில் போச்சு. ஹல்லேலூயா. அப்பதான் வாயால் அந்நிய பாஷை சொல்லிட்டு இருக்கிறேன். இருதயத்தால் ஆண்டவரோட சொன்ன, ஆண்டவரே നിന്റെ ആത്മാവ് സുബോധത്തിന്റെ ആത്മാവാണല്ലോ എന്നെ നിയന്ത്രിക്കണം. ഇത് ഇരുദയം കൊണ്ട് ആண்டவரோட பேசுகிறேன், வாயினால அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறேன். போனது போல எபோட்டில் கறக்கி மறுபடியும் ஆமேஸ்வரம் 3 தடவை ஜம்பு செய்து இருந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சாரு. ஒரு பொசிஷன் மாறல, பக்கத்தில் இருந்தவங்களுக்கு இடியும் கொடுக்கல. ஹல்லேலூயா. போய் அதில் ஆண்டவர் உட்கார வச்சாரு. அப்பதான் ஒரு தரிசனம் பார்க்குறேன். ஆமென். நான் ஏசி போட்டது மாதிரி பயங்கரமான ஒரு குளிர்மை. இதுக்குள்ள தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு ரூமுக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கிறேன். இந்த குளிருக்குள்ள ஒரு சவுண்ட் வருது. ஆமென். மான் നീർത്തോടുകളിലേക്ക് ചെല്ലുവാൻ കാംക്ഷിക്കുന്നത് പോലെ എൻ്റെ ആത്മാവ് നിന്നോട് ചേരുവാൻ കാംക്ഷിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. ആമേൻ. ഇതാ ചൊല്ലിട്ട് சொன்னாரு, என்னுடைய ஊழியத்தை செய். ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் ஒரு விசுவாசி, என்னோட ஆண்டவர் சொன்னாரு என்னுடைய ஊழியத்தை செய். ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கு முந்தின வாரத்தில் ஆமென் 21 நாள் ஃபாஸ்டிங் நடக்கும்போது ஒரு பாஸ்டர் காட்டாக்கடலேருந்து வந்தவர் சொன்னாரு, ஆமென் தெய்வத்திൻ്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി ഇതിനകത്ത് ഒരു ചിലരെ കറണ്ട് പാസ് ചെയ്യുന്നത് പോലെ ദൈവം സന്ദർശിക്കാൻ പോകുന്നു. அப்போதுதான் இந்த ஆமென் ஸ்தோத்திரம் தேவாவியனுடைய கரண்ட் என்ன டச் செய்தது. ஹல்லேலூயா. என்னைக்கு அவருடைய மகிமையை உணர்ந்தேனோ அன்னைக்கு முதல் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சிந்த உலகத்தில் எந்த பாடுகள் வந்தாலும் இந்த உலகத்தில் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. நான் வெளிநாட்டுக்கு போகும்போது ஆமென் ஏர்போர்ட்டில் என்னுடைய பிள்ளைகள் கொண்டு விட வந்தாங்க. அப்பதான் டாட்டா சொல்லிட்டு என்னுடைய பிள்ளைகள் ஆமென் கண்ணே கலங்கி கட்சிப்பிட்டு தொடக்கிறாங்க. நான் சொன்ன மக்களே ஆமென் ஸ்தோத்திரம், இது வெளிநாடு போவது, ஒருவேளை அது வழிக்கு நான் அங்க போனாலும் நீங்களும் அங்க வரணும். எங்க வெளிநாட்டில் போயிட்டு திருப்பி வரவேன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். என்னுடைய வீடு காரக்கோணத்துக்கு அந்த சைடு நாராணி என்று சொல்லுகிற இடத்துல இருக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். இங்க 3 நாள் மீட்டிங்னு வந்து இனி அங்க போவேன் உள்ள சந்தோஷத்தோட வரல. எங்க போனாலும் நீங்களா பயப்படுறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வீட்டுல போனாலும் போக முடியாம போனாலும் ஹல்லேலூயா எனக்கு அப்பாவுடைய நாட்டில் போகணும் அந்த ஒரு ஆசையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த நாடை கண்டுபிடிச்சவங்க பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. இந்த உலக மாயை இது அழிஞ்சு போக போகுது. வானம் மடமடவென்று அதிரும். ஆமென் ஸ்தோத்திரம். பூமி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கடகட என்று கீறும் என்று மலையாளத்தில் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும். 40 ஏக்கர் வாங்கிட்டாலும் அது எங்க கூடயோ போகும் மக்கள். Praise the Lord. Hallelujah. என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து 6.5 வருஷம் ஆகுது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வீட்டில் ஆமென் ஸ்தோத்திரம் 2 கட்டில் பெட் இல்லை. அதுவும் ஒரு இடத்துல இருந்து ஆர்டர் பண்ணி போட்டாரு. வீட்டுக்குள்ளது எல்லாமே வாங்கினாரு. ஆமென் ஸ்தோத்திரம். ஒண்ணுமே கொண்டு போகல. ஹல்லேலூயா. இப்ப பெயிண்ட் அடிக்கணும். பிள்ளைகள் கேட்குது, இந்த திங்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல சோத்திரம் பண்ணி வாங்கி போட்டிய, இனி இதெல்லாம் எங்க வாரி போடுவோன்னு கேக்குது. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல ஒரு வீடு தாங்க 10 சென்ட் இடத்த தாங்கன்னு கேட்டவங்க. ஆமென். 3 வயசுல எல்லாம் சொல்லி கொடுக்கும்போ 10 சென்ட் வீடு தயனேன்னு கேட்டவங்க. ஆமென்.
ஆமென் ஸ்தோத்திரம். 14 சென்டும் வீடா நிறைஞ்சிருக்கு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். புகழ ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் நடத்தின அனுபவங்கள், அல்லேலூயா, எண்ணி முடியாத அற்புதங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு நாள்ல விட்டுட்டு போவோம். இந்த உலகத்துல இருக்கும்போது அற்ப நாட்கள் வாடகைக்கு இருக்கிறது போல இருக்கிறோம். எத்தனை பணம் கொடுத்து வாங்கினாலும் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு கரம் கொடுக்குறீங்கன்னா ஆமென் நினைச்சு கொள்ளுங்க, இது ஒண்ணு நமக்கு சொந்தம்னு சொல்லுகிறவங்க எத்தனை பேர் உண்டு? அல்லேலூயா. அதனால மாமியாரே மருமகளை வாழ விடு. பகல எல்லாரும் பாருங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மருமகளே அம்மாவிக்கு வெள்ளம் கொடு, அம்மாச்சனுக்கு பாத்திரத்துல கையில கொண்டு கொடு. சிலவங்க நாயப்பால கொண்டு இன்னா யாருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் நாளை பகல்ல வரணும். அல்லேலூயா. வெளியில எட்டி பார்த்துட்டு இருக்கிறவங்களும் உண்டு, அவங்களையும் பிடிச்சு கொண்டு வாருங்க. ஆமென். சிலது உள்ள வந்து பூதம் ஆடி போனாதான் வரும். பின்ன சிலது பூதம் பிடிச்சு இருக்கிறதுனால வெளியே வரல, அது உள்ளதான் அடைஞ்சிருக்கும். அவங்கள குற்றம் சொல்லி காரியம் இல்லை. உள்ள இருக்கிற சாதனம் போனா ஆளு ஃப்ரீ ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஹல்லேலூயா. ஒரு கிளாஸுக்கு கூட அடி வைக்கிறவங்க உண்டு. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள போனா ஒரு அம்மாவியார் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவிச்சு பல்லு தேய்ச்சிட்டு மருமக ஓடி போய் பிடிச்சு வெள்ளத்தை மூஞ்சியில எரிஞ்சு கொடுத்துட்டு பாத்திரத்தையும் கொண்டு ஓடிச்சு. எந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்த பாத்திரம் நீ எடுக்காங்க. ஹல்லேலூயா. யாரோட? ஆமென் ஸ்தோத்திரம். மருமகளே நீ என்னால அம்மாவியாவ. ஹல்லேலூயா. அதனால ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரை உண்மையாய் சேவித்து அப்பாவுடைய ராஜ்யத்தை சபையில வரும்போது துள்ளுவாங்க. சமீபத்தில் பயங்கர துள்ளி சாட்டம் இது போல உள்ளவங்க. அல்லேலூயா. ஆமென். அப்பனுக்கும் அம்மைக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னா ஒண்ணு கூட இல்லை. இந்த துள்ளுனதெல்லாம் மேஜிக். நான் சொல்வதுண்டு. அவன் உண்மையாய் ஆண்டவருடைய அன்பை வந்து துள்ளனேன்னா அவன் காணுகிற சகோதரனை சகோதரியை நீ நேசிக்க. சகோதரிமாரே சகோதரன் நேசிக்கணும். எப்படி? ஐ லவ் யூ என்று சொல்லுகிற பேய்கள் உண்டு. அந்த நேசம் அல்ல. சபைக்குள்ள சகோதரர்களும் சகோதரிகளும் ஆமென் கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கையை தட்டுகிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மக்களை, மருமக்களை, சகோதரங்களை சிநேகிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை எத்தனை பேர் ஆண்டவருடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுப்பீங்க? ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கா இனியும் எடுத்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிக்க முடியல. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உலகம் ஓடுவது போல ஓட வேண்டியவங்க அல்லனா கர்த்தரை உண்மையா நேசிக்க இறங்கி புறப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே. ஆமென் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது போல ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரட்சிப்பின் அன்பை உணர ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்காக பாடுபட்ட, நமக்காக வேதனை அனுபவிக்கப்பட்ட அந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் இதுவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களே இந்த ராத்திரி வேளையில் அவரை நம்ப, அவரை ஏற்றுக்கொள்ள ஹல்லேலூயா சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் சொன்ன அந்த இயேசுவை இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்புவீர்கள்? இயேசுவுடைய அன்பை ருசியாமல் இருந்த ஆமென் ஸ்தோத்திரம் பேய் பிடிக்கப்பட்ட மனுஷன், லேகியோன் பிடிக்கப்பட்ட மனுஷன் ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுவை அறிந்த பொழுதோ அவரோடு கூட ஆமென் கடந்து போக விரும்புகிறார். நானும் உம்மோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவுடைய அன்பை ருசித்த ஆமென் ஸ்தோத்திரம் அந்த மனுஷன் இயேசுவோடு இருக்க விரும்புகிறான். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு சொல்லுகிறார், நீ விடுவிக்கப்பட்டதை ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உன் குடும்பத்தில் போய் சொல்லு. ஹல்லேலூயா. வீடு விட்டு போன கல்லறைகளில் வாசம் பண்ணுகிற லேகியோன் பிடிக்கப்பட்ட மனுஷனை வீட்டுக்காரங்க தேடி இருப்பாங்களே, நீ வீட்டுல போய் சாட்சி சொல்லு. ஹல்லேலூயா. தகப்பனை தாயை விட்டு போன உன் வழியை விட்டு தாய் தகப்பர்களை திரும்பி வா. தெய்வ சமூகத்தில் வந்துவிட்டு அவன் திரும்பி போன நீ தெய்வ சமூகத்தில் திரும்பி வா. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் ஆவிக்குரிய
ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆழமாய் கர்த்தரை தேடின நீ இன்றைக்கு கர்த்தரை விட்டு பின்வாங்கி நிற்கிறாய். பிசாசுக்கு அடிமையாயிருக்கிறாய். பிசாசுடைய சித்தத்தை செய்கிறாய். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே, நான் பிசாசுடைய சித்தத்தை செய்யக்கூடாது. ஆமென். உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் ஒப்புக் கொடுப்பீர்கள்? ஹல்லேலூயா. உடபல ஹதரகதகசியானே. ஆமென். 3 தடவை தற்கொலைக்கு நேராக கடந்து போன ஒரு சகோதரி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு வீட்டின் வாசற்படியில் இருக்கிறதை இந்த ராத்திரி வேளையிலே ஆவியானவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஆமென். வீட்டாரிடத்தில் அன்பில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு சந்தோஷம் அனுபவிக்க முடிகிறதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாழவா சாகவா என்று 3 தடவை தற்கொலைக்கு ஆயத்தப்பட்ட உன் வாழ்க்கையில் சமாதானத்தை தந்து ஆமென் பரலோக ராஜ்யத்திற்கு அவகாசியாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளையில ஆமென் மனுஷனுடைய கிரெடிட் விட்டு அல்லது கர்த்தர் சமூகத்தில் தாட்டி ஒப்பு கொடுப்பாயானால் இன்றைக்கே ரட்சிப்பின் நாள். இன்றைக்கே ஆமென் கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை சுதந்திரிக்க கூடிய நாள். இந்த ராத்திரி வேளையை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடபல ஹதரகதகசியானா. ஹல்லேலூயா. அடிக்கடியாய் விடாமல் இருமல் வந்து ஆமென் ஸ்தோத்திரம். இருமும் போது கபம் வருகிறது இல்லை, ஆனா விடாத ஒரு இருமல் ஆமென் சரீரத்தை அலட்சியப்படுத்துகிற ஒரு பலவீனத்தோடு ஒரு நபர் இந்த சாலிகத்தின் உள்ளறைகளில் இருக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். விடமாக்கும் தெய்வ சக்தி இந்த ராத்திரி வேளையில் உன்மேல் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உடவல பௌதன ஹந்தனாதியா அஸ்தரா ரிகதலகட்சசியானி. கடன் பிரச்சனைகள் நிமித்தமாய் கடற்காரர்கள் வரும்பொழுது வேதனை அடைந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரனை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரியில் விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பு. அவரிடத்தில் உண்மையாயிரு. கர்த்தர் உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உரவல ரபன ஹந்தனா அத்துனா ரிகதலகடகசியானி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். விதைக்கிறதெல்லாம் மீதியானவர்கள் கொண்டு போவது போல சில குடும்பங்கள் நன்மை அனுபவிக்க விடாதபடி மீதியானவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அடித்து போடுகிற சில அனுபவங்கள் வட்டி கடத்தினால் நன்மைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. பலவீனம் நிமித்தமாய் குடும்பத்தில் வருமானங்கள் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில பலவீனம் காரணத்தினால் வருமானம் எல்லாம் ஆஸ்பத்திரியில மெடிக்கல் ஸ்டோர்ல ஆமென் நன்மைகள் நஷ்டப்படுகிறதை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவைகளுக்கு விடுதல் தந்து நித்திய ராஜ்யத்தில் உன்னை சேர்த்துக் கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நித்திய ராஜ்யத்தை எதிர்நோக்கி வாழ இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் ஒப்புக் கொடுப்பீர்கள்? ஹல்லேலூயா. ஊரபல ரமகதனி. அந்தனே ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். நீ ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான். ஆனாலும் வசனத்தின் அடிப்படையில் வாழ முடியாதபடி இன்று மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு சில புண்ணிய இடங்களில் உன் கால்கள் தீவிரிக்கிற காரணத்தினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் கூடாரத்தில் காண முடியாதபடி இன்று வறுமையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று ஆமென் ஒரு சகோதரியை நோக்கி கர்த்தருடைய ஆவியானவர் கண்டிதத்துவமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. பொய்யான வழி விடு. ஹல்லேலூயா. பாரம்பரிய வழியை விடு. ஹல்லேலூயா. புண்ணிய வழிகளை விடு. அடபல ஹந்தன வௌஷானா அஸ்தரா ரிகதல கடகசியானி. நம்பு. இயேசுவை நம்பு. ஹல்லேலூயா. அவருக்காக காத்திரு. அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் என் இயேசுவையே சேவிப்பேன் என்று இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் ஒப்புக் கொடுப்பீர்கள்? ஹல்லேலூயா. உரபல ரகதல கடக சம்புனி அஸ்தனா ரிகதல கடகசியானி. அநேக வேலைக்காக ஆமென் ஸ்தோத்திரம் வாசல்கள் வெட்டியோ வாசல் திறக்க முடியாதபடி நெருக்கத்திலூட கடந்து கொண்டிருக்கிற ஆமென் ஒரு சகோதரனை கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறார். ஜூன் மாசத்திற்குள்ளார் கர்த்தர் உனக்கு சில நன்மையை திறந்து வைக்க விரும்புகிறார். கர்த்தரை நம்பி அவருடைய சமூகத்தில் ஆழமாய் காத்திரு. அங்கும் இங்கும் திரும்பி பார்க்காதே. கர்த்தருடைய முகத்தை நோக்கி அவர் உன்னை விடுவிக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஊரபல ரபகதல வௌஷசியானி.
உலகத்தினுடைய அற்புதங்களை பார்த்து தெய்வத்தினுடைய அன்பை மறந்து கொண்டிருக்கிற சகோதரி, ஆமென், தேசத்தினுடைய மனுஷர்களை பாராது இந்த ராத்திரி வேளையில் தேசத்தினுடைய அனுபவங்களை விடு. கர்த்தருக்காக உன்னை பூரணமாய் ஒப்புக்கொடு. அவர் உன்னை விடுவிக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஊடாலர மகதல ஹத்துனா ரகச்சசி வைடகல் கமனா ரகதல வௌச்சசியானே இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அதரகதகதல வௌஷந்தனாதியா அந்தல் கடகா ரகச்சசியானே இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த தெய்வமே, நல்ல கர்த்தாவே, ஆமென், திரு சன்னிதானத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருமல் நிமித்தமா ஆமென் ஸ்தோத்திரம் சரீரத்தில் பலவீனம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆமென் அந்த நபரை இந்த ராத்திரியில் குணமாக்கும் தெய்வ சக்தியால் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி விடுவிக்கும்படி முத்திரையிடுகிற இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உயர்வை காண விடாதபடி சில குடும்பங்கள் வறுமைகளை கடத்திவிட்டு நெருக்கங்களை கடத்திவிட்டு இஸ்ரவேல் விதைத்திருக்கையிலே மீதியானியர்கள் கொள்ளையாடி போனது போல நன்மைகளுக்கு விரோதமா ஆமென் சூதாட்டம் நடத்துகிற அந்த பொல்லாப்புகள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில். பரிசுத்தாவியுடைய மகிமை தம்முடைய ஜனத்தின் மேல் அசைவாடட்டும். தேசத்தில் நம்முடைய மகிமை விளங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானுடைய வருகைக்காய் தம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா இக்கட்டுகள் விடுதலையாக்கும். நேர்மையான தெய்வ பிரவர்த்தனை விடுதல் காண செய்யும். கனப்படுத்தும். உம்முடைய மகிமை இதுவரை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.